Praise the Lord. Good morning. I really greet each and every Indians happy 78th Independence Day. இந்த 78வது சுதந்திர தினத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துவதில் ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி சார்பாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 78வது சுதந்திர தினம் இந்தியாவில் இன்று அதிகாலை கொண்டாடப்பட்டு வருகிறது. நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு தேசத்திற்குள்ள இந்த சுதந்திர தினத்தை முழுமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்களா என்றால் அது ஒரு சில வருத்தத்தினால ஒரு இருதயத்திற்குள்ள ஒரு பயத்தை, ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அந்த பயம், என்ன அந்த காயம்? சில நாட்களுக்கு முன்பதாக கொல்கத்தாவில் நடந்த ஒரு பயங்கரம். ஒரு மருத்துவ மாணவி கற்பழித்து கொலை செய்யப்பட்டுட்டாங்க. இந்த கற்பழிப்பும் இந்த கொலையும் இந்தியா தேசம் முழுவதும் ஊடகங்களினால பயங்கரமாக பரப்பப்பட்டது, பரவிக்கொண்டிருக்கிறது. அது என்ன ஒரு ஆழமான ஒரு காயத்தை, பாரத்தை அநேக பெற்றோர்களுடைய இருதயத்திற்குள்ள, அதாவது ஸ்பெஷலி பெண் பிள்ளைகள் வைத்திருக்கிற பெற்றோர்களுடைய இருதயத்திற்குள்ள ஏற்படுத்தியிருக்க ஒரு பயம். அது டாக்டர் மாணவி என்று மாத்திரமல்ல, பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற அத்தனை பெற்றோருடைய இருதயத்திலும் ஒரு வகையான பயத்தை ஏற்படுத்திருச்சு. சுதந்திரம் இந்த உலகத்துல இந்தியா பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் நினைச்சது என்னன்னா, அநேக அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. இனி நம்முடைய உணர்ச்சிகளுக்கு அதிகமான அடிமைத்தனத்துல யாருமே வைக்க முடியாது என்று இந்தியா நினைத்தது. இந்தியாவில் வாழ்ந்த ஒவ்வொருவரும் நினைச்சாங்க. இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஃப்ரீ டு லிவ், ஃப்ரீ டு ஸ்பீக் மாத்திரம் கிடையாது, ஃப்ரீ டு லிவ் த விஷன் அண்ட் ட்ரீம்ஸ். நாம் நம்மளுடைய கனவை சுதந்திரமாக வாழ உறுதி செய்வது தான் இண்டிபெண்டன்ஸ். டுடே 78th இண்டிபெண்டன்ஸை நம்ம கொண்டாடுகிறோமா அப்படின்னா, ஒருவேளை கவர்மெண்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கொடியை ஏற்றலாம், மிட்டாய் கொடுக்கலாம், அங்கே பெரிய ஸ்பீச் நடக்கலாம். ஆனால் ஒரு பானையில், அதாவது இந்தியான்ற ஒரு பானையில் ஒரே ஒரு சோறு கெட்டதா இருந்தா கூட அந்த முழு பானையும் அது பரவும், அது பாதிக்கும், அது வீணாய் போகும். அது போல நம்முடைய இந்த அழகான இந்தியா என்ற இந்த தேசத்துல ஒரு சின்ன தவறும் அநேகருடைய இருதயங்களை இன்றைக்கு காயப்படுத்தி இருக்கு. அந்த பிள்ளை யாருன்னே தெரியாது, முகத்தை பார்க்கவே கிடையாது கொல்கட்டால. ஆனா அத்தனை பேருடைய இருதயத்திற்குள்ள இருக்கிற ஒரு வழி என்ன தெரியுமா? அந்த பிள்ளைக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் நடந்துருச்சு. அது நடத்தினதும் ஒரு இந்திய பிரஜைன்றது அதை விட ஒரு மோசமான, அதை விட ஒரு காயப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். ஒரே இடத்துல வாழ்ற 2 பேர் செய்கிற ஒரு தவறு. அந்த பிள்ளைய அவங்களுடைய ட்ரீம்ஸ்ல வாழ விடாம கொன்றது தவறுனா, அந்த ட்ரீம்ஸ் வாழ விடாமல் கொலை செய்ய தூண்டி அவரை முற்றிலுமா நிர்மூலமாக்குற நினைவு கொண்ட ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்குன்றது அதை விட கொடுமை. ஏன் அப்படி மாறினாங்க, எதுக்காக அப்படி மாறினாங்கன்ற ஒரு கேள்வி வரும். இந்த நியூஸ் ஒரு பிரேக்கிங் நியூஸ் இந்த வேர்ல்டு ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. அதுலயும் பாதிப்பு எங்கன்னா, இந்தியாவுக்குள்ள அநேக பெற்றோர் இருதயத்துல, பெண்களை வைத்திருக்கிற பெற்றோர் இருதயத்துல ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு பயம். ஐயோ, என்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது நடந்துருமோ, என்னுடைய பிள்ளைக்கு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பயங்கரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. சுதந்திரம் ஒருவருடைய கனவை சிதைப்பதற்கு அல்ல, நீயும் வாழணும், மற்றவர்களை வாழ விடணும் என்பதற்காக பெற்றுக் கொடுக்கப்பட்டது. உன்னுடைய கனவை சிதைத்து கொண்டிருந்தது சுதந்திரத்துக்கு முன்னாடி. உன் கனவை இன்னொருவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். உன்னுடைய கனவை வாழ விடாமல் உன்னை நாசம் செய்து கொண்டிருந்தான். அதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்தியாவில் போராடி உன் கனவை நீயே வாழணும்னு சொல்லி வாங்கி கொடுத்த இந்த சுதந்திரத்தை இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த சுதந்திரத்தை மற்றவர்களை காயப்படுத்த, மற்றவர்களை கொலை செய்ய பயன்படுத்துறாங்க. மற்றவர்களுடைய அந்த கனவை சிதைக்கிறாங்க.
எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு எண்ணம், எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு குணம், மற்றவர்களுடைய கனவை சிதைப்பது. அந்த வீட்டுல இன்றைக்கு மிகப்பெரிய அழுகுறல் இருக்கு. அந்த வீட்டுல ஒரு காலியான இடம் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி கெட்டு போயிடுச்சு. ஆனா இந்த இந்தியாவுல ஒருவேளை மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனாலயோ என்னமோ மற்றவனுடைய அழுகுரல் அப்படியே அமைக்கிடுறாங்க, அப்படியே மூடிடுறாங்க, அப்படியே மறைச்சிடுறாங்க. அது பெருசா எடுத்து கொண்டு போய் அப்படியே மூடிடுறாங்க. இந்த மீடியா, இந்தியாவில் இருக்கிற ஒரு மீடியாவும், ஈச் அண்ட் எவ்ரி மீடியா தன்னுடைய சுய லாபத்துக்காக ஏதோ ஒரு குடும்பத்தினுடைய அந்த வழியை தங்களுக்கு பணமாக பயன்படுத்துறாங்க, பணமாக்கி கொள்ள பயன்படுத்துறாங்க. அந்த தாய் தகப்பனுடைய அந்த இழப்பை பணமாக்குறாங்க. இவங்க ஜஸ்டிஸ் வாங்கி கொடுப்பதாக மிகப்பெரிய கூவல், மிகப்பெரிய சத்தத்தை ஏற்படுத்துறாங்க, இந்தியா முழுவதும் பரப்புறாங்க. ஆனால் ஒரு சில நிமிஷத்துல அதை பணத்தினால மூடப்பட்டு அது முற்றிலுமாக நிறுத்தப்படுது. If there is a justice, we don't know. ஆனால் மக்கள் இவங்க பெரிய கூட்டம் இல்லையா, இந்தியாவில் பெரிய கூட்டம் இருக்கிறதுனால வாழணும் இல்லையா, வாழணுன்றதுக்காக அந்த பிள்ளையை மறந்துட்டு அப்படியே போயிடுவோம். we walk away. நம்ம அப்படியே கடந்து போயிடுவோம். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு சாப்பாடு போடணும், நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு சாப்பாடு போடணும், அவங்களுக்காக நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தாகணுன்றதுனால ஏதோ ஒரு பிள்ளை, ஏதோ ஒரு வீட்டு பிள்ளை செத்தா என்ன இருந்தா என்னன்னு கடந்து போயிடுவோம். சுதந்திரம், எது சுதந்திரம், எது சுதந்திரம்? இண்டிபெண்டன்ஸ், 78th இண்டிபெண்டன்ஸ், 78 வருஷம் ஆச்சு. உன்னால மற்றவனுக்கு சுதந்திரத்தை கொடுக்க முடியவில்லை. நீ பெற்றுக்கொண்டதை மற்றவனுக்கு கொடுக்க முடியல. உனக்கு என்ன செய்தானோ அந்த ஆங்கிலேயன், அதையே இந்த தேச மக்களுக்கும் உன் பக்கத்து வீட்டு மக்களுக்கும் நீ செய்து கொண்டிருக்கிறாய். அதற்கு பேர் சுதந்திரம் என்கிறாய். அவன் உன்னை எப்படி கொடுமைப்படுத்தினானோ அதே கொடுமையை நீ மற்றவருக்கு கொடுத்தால் அது எப்படி சுதந்திரமாகும்? மற்றவருடைய கனவை வாழ விட்டு உன் கனவோடு வாழ வேண்டும். மற்றவருடைய கனவுக்கு நீ உதவி செய்து உன் கனவோடு நீ வாழ வேண்டும். மற்றவருடைய கனவை நீ அடைய செய்து உன் கனவையும் நீ அடைவதுதான் சுதந்திரம். மற்றவனை கெடுத்து உன் சுய இச்சைக்காக, உன் சுய லாபத்துக்காக ஏழைகளை அடித்து, ஒன்றுமில்லாதவர்களை கொன்று, உன்னுடைய மாம்சத்துக்குள்ள வருகிற இச்சை எல்லாம் நீ முழுமையாக்கி கொள்ள மற்றவனை கொலை செய்வதும், இந்த உலகத்தில் இல்லாமல் நிர்மூலமாக்குவதும், நீ உன்னுடைய இருதயத்துல தோன்றின எல்லா காரியத்தையும் அடைந்து கொள்வதும் உனக்கு வேண்டுமானால் சுதந்திரமாக இருக்கலாம். ஆனால் உன்னால் பாதிக்கப்பட்டு இந்த உலகமே மரணமானது போல தன்னுடைய ஒரே மகளையும் தன்னுடைய குடும்பத்தின் ஒரு வித்தையும் இழந்து போய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான தாய்கள், லட்சக்கணக்கான தகப்பனர்களுக்கு இது சுதந்திரம் கிடையாது. இது துரோகம், இது துரோகம். நீ இந்த குடும்பத்துக்கு கொடுத்த துரோகம். ஒரு கவர்மெண்டால எத்தனை பேரை கட்டுப்படுத்திட முடியும்? கவர்மெண்ட், ஒரு சின்ன ஒரு கவர்மெண்ட், இவ்வளவு பெருசுதான் ஒரு கவர்மெண்ட், அதால எத்தனை விஷயத்தை கட்டுப்படுத்திட முடியும்? ஆனா மிகப்பெரிய கவர்மெண்ட், a power of people, மனுஷனால அதை கட்டுப்படுத்த முடியும். நீதிமன்றம் ஒரு சின்னது, ஒரு சின்ன அமைப்பு நீதிமன்றம். மனுஷனுடைய இருதயத்தை தவிர மிகப்பெரிய நீதிமன்றம் இந்த உலகத்தில் கிடையாது. நீ சுய கட்டுப்பாட்டுல வாழலனா இந்த சின்ன கவர்மெண்டால எதையுமே செய்ய முடியாது. யூ கான்ட் பிளேம் த கவர்மெண்ட். அரசாங்கத்தையோ மாநில அரசாங்கத்தையோ அதில் வாழ்கிறவர்களையோ அதிகாரிகளையோ நீ பிளேம் பண்ண முடியாது. ஏன்? எந்த அரசும் நீ விபச்சாரம் செய்யி, நீ கொலை செய்யி அப்படின்னு கற்றுக் கொடுப்பது கிடையாது. அப்ப யாரு எதனால ஏற்படுத்தப்படுது? உன் வீடு, உன் தாய் தகப்பன், நீ வாழ்கிற சூழ்நிலை, அதுதான் உனக்கு கற்றுத்தருது. கொலை செய், விபச்சாரத்தை செய், விபச்சாரத்தினால் கற்பழித்து யாரை வென்றாலும் உன்னுடைய இச்சைக்கு நீ ஆளாக்கு.
உன் வீடு, உன் பாளையத்தை பரிசுத்தமாக்கு. உன் வீட்டை நீ பரிசுத்தமாக்கு. தாய் தகப்பன் மற்றவருடைய பிள்ளையினுடைய கண்ணீருக்கு எத்தனையோ லட்ச தாய் தகப்பன் காரணம். என்ன காரணம்? உன் பிள்ளையை உன் வீட்டிற்குள்ள நீ கண்டிக்காதது. பிரம்பை கையாளாதவன் தன்னுடைய மகனை பகைக்கிறான். பிரம்பை கையாளாதவன் தன்னுடைய மகனை பகைக்கிறான். உன் பிள்ளைய நீ அடிச்சு வளர்த்திருந்தனா இன்னைக்கு உன் பிள்ளை இன்னொருத்தருடைய தாயினுடைய கண்ணீருக்கு ஆளாயிருக்க மாட்டான். உன் பிள்ளைக்கு ஆண்டவருடைய கடவுளுடைய வசனத்தை அன்பை சொல்லி வளர்த்திருந்தனா இன்னொரு தாய் தகப்பனுடைய இழப்புக்கு காரணமா இருக்க மாட்டான். உன் பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அவன் சின்ன ஊசியை திருடி வரும் பொழுது அவனை தண்டித்திருந்தனா இன்னைக்கு பெரிய பேங்க கொள்ளையிட மாட்டான். அந்த சின்ன வயசுலயே நீ கண்டிக்காம வளர்த்தது இன்னைக்கு தேசத்தை நாசம் செய்கிற ஒரு மோசமான மனுஷனா மாறி நிக்கிறானா அது எங்கிருந்து வருது? அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்படுதானா? அவன் அரசாங்கத்தால் ஏற்படல, அவன் உன் வீட்டிற்குள்ள இருந்து வெளியே வந்தான். இந்த பிள்ளைய, அந்த கொல்கட்டாவில டாக்டர் பிள்ளைய கொலை செய்தவன் எப்படியோ ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே, நாய்க்கு பிறந்தவன் இல்லையே. கட்டாயம் ஒரு தாய்க்கு பிறந்தவன் தான் அவன். அவன் வீட்டுக்கு ஒரு தாய் இருப்பான். அவன் வீட்டுக்குள்ள ஒரு தந்தை தகப்பன் இருக்கத்தான் செய்வான். அவன் வீட்டுக்குள்ள ஒரு சகோதர சகோதரி இருக்கத்தான் செய்வான். அதையெல்லாம் தாண்டி அவன் கொலை செய்கிறான் என்றால் அந்த தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சரியாக வளர்க்கவில்லை என்றுதான் அர்த்தம். அரசாங்கத்தை குறை கூறுவதை நிறுத்து முட்டாள். அநேக முட்டாள்கள், அநேக அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக ஒரு சவத்தின் மீது, ஒரு சடலத்தின் மீது பணம் செய்வதும் அரசியல் செய்வதும் எவ்வளவு ஒரு கேவலம். இதற்கு காரணம், முழுக்க முழுக்க காரணம் உன் வீடு. உன் வீட்டிலே நீ வளர்க்கிற வளர்ப்பு. உன் பிள்ளையை நீ எப்படி வளர்க்கிற? பிரம்பை எடுத்து வளர்க்கிறியா, இல்லை என் பிள்ளை நான் தொடவே கூடாது என்று வளர்க்கிறியா? யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளையை அடிப்பதில்லையோ அவன் இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய மோசமான ஒரு கிரிமினலா மாறுறான். யாரெல்லாம் பிள்ளையை கண்டிப்பதில்லையோ இந்த சமுதாயத்தை அழிக்கக்கூடிய, மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிசாசின் குணமுடையவனாய் மாறினான். யாரெல்லாம் தேவனுடைய கடவுளுடைய அன்பை சொல்லி கொடுத்து அவனை அந்த பரிசுத்தத்துல, அந்த அன்பில, அந்த சமாதானத்துல வளர்க்கலையோ அந்த சமுதாயம் நாசமடையுது. கிறிஸ்தவம் அதைதான் செய்து அன்பை சொல்லிக் கொடுக்குது, சமாதானத்தை சொல்லிக் கொடுக்குது. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மதம் என்று சொல்லி இருக்கிறவைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது அன்பை 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 சொல்லிக் கொடுக்குது. இந்த சுதந்திர தினத்துல ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? என் பிள்ளையை இந்த உலகத்துல சுதந்திரமாக தன்னுடைய கனவில வாழ வேண்டும் என்றால், வாழ செய்ய வேண்டும் என்றால் அவனை ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும். அதற்கு நான் பிரம்பை கையாள வேண்டும் என்று சொல்லி முடிவு செய். நீ உன் பிரம்பை கையாளாதது, நீ உன் குடும்பத்திற்குள்ள பிரம்பை எடுக்காததுதான் ஒரு வீட்டின் மரணத்திற்கு காரணம். அந்த ஆளு அவனை, அந்த பிள்ளையை கெடுத்த அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. அங்க ஒரு நியூஸ் சேனல் போடுது, தந்தி டிவி ஒரு நியூஸ் சேனல் போடுது. அவங்கள வந்துட்டு அந்த மார்ச்சொலியை கொண்டு போய் அந்த பிரேத பரிசோதனை பண்றாங்க. அந்த பிள்ளைய அந்த பிரேத பரிசோதனை பண்ணும் பொழுது அவருடைய வயிற்றிலிருந்து, அவருடைய பெண் உறுப்பிலிருந்து 150 கிராம் 150 கிராம் சீமனை, அதாவது மேல் மனுஷனுடைய அந்த சீமனை எடுக்கிறாங்க, விந்தை எடுக்கிறாங்க 150 கிராம். அப்போ அந்த நியூஸ் ரீடர் விளக்குறாரு, ஒரு டாக்டர் இன்டர்வியூ வச்சு விளக்குறாங்க. என்ன தெரியுமா விளக்குறாங்க? ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஆணுக்கு உடலுறவு கொள்ளும் பொழுது குறைந்தது 10 மில்லி தான் சீமன் வெளிப்படும். 10 மில்லி, அதுவே ஜாஸ்தி. ஆனா அந்த பெண்ணுக்குள்ள, அந்த பெண்ணுடைய சடலத்துக்குள்ள 150 கிராம் சீமன் இருந்துச்சு, திரவம் இருந்துச்சு அப்படின்னு போடுறாங்க. கொடூரத்தின் உச்சக்கட்டம். அப்போ அது போட்டுட்டு அவங்க சொல்றாங்க,
கட்டாயமாக அந்த பெண் குறைந்தது 15-20 நபர்களால் கெடுக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டிருக்கா. அதுலயும் இன்னொரு சந்தேகத்தை சொல்றாங்க. அவங்க கழுத்து தைராய்டு கிளான்ஸ், இங்க கழுத்தை நெருக்கி தைராய்டு கிளான்ஸை உடைச்சிட்டாங்க. இந்த தைராய்டு கிளான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கழுத்துல 2 சைடு இருக்கும். தைராய்டு கிளான்ஸை உடைச்சிட்டாங்க, கழுத்தை நெருக்கி இருக்காங்க. கண்ணு வழியில ரத்தம் வந்திருக்கு, மூக்கு வழியில ரத்தம் வந்திருக்கு, கை கால் எலும்பெல்லாம் உடைஞ்சிருக்கு, கையெல்லாம் அடிபட்டிருக்கு, விரல்கள் எல்லாம் உடைஞ்சிருக்கு, வயிற்று பகுதியெல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நியூஸ் ரீடர் அப்படியே ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஐ வாண்ட் டு ஆஸ்க் த சேனல்ஸ், நான் கேட்பது ஒண்ணுதான், இவ்வளவு சொல்றியே, இந்த நியூஸ் எத்தனை நாள் போடுவ? யாரோ ஒரு தாயினுடைய பிள்ளையா, நீ அது சொல்லாம விட்டிருந்தா கூட இன்னொரு தாய் வீட்டிற்குள்ள பயத்தோட தன்னுடைய பிள்ளையை என்ன செய்வேன் என்று சொல்லி இருக்க மாட்டான். எல்லாத்தையும் போடுறல்ல, அது ஜஸ்டிஸ் வரைக்கும் நீ போடுவியா? இந்தியன் நியூஸ் சேனல்ஸ், தமிழ் நியூஸ் சேனல்ஸ், நீ ஒரு நியூஸை போடுறல்ல, அந்த நியூஸுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் உன்னால போட முடியுமா? கிடையாது. லாபம், பணம், மற்றவனுடைய சடலத்தின் மீது நீ பணம் சம்பாதிக்கிற. இந்த உலகத்துல இந்த இண்டிபெண்டன்ஸ் டே என்னுடைய இருதயத்திற்குள்ள எப்படி இருக்குன்னா, அந்த தாய் ஏதோ ஒரு வீட்டுல இந்த மாதிரி லட்சக்கணக்கான தாய்மார்கள் அழுது கொண்டு இருக்கும் பொழுது அதை வெக்கமே இல்லாமல் இண்டிபெண்டன்ஸ் என்று சொல்ல எனக்கு இருதயத்தில் கனம் இல்லை. ஆனால் அவர்களுடைய தியாகம் பொய்ப்பது கிடையாது. 50-78 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்களுடைய தியாகத்தை நாம் அவமானப்படுத்துகிறோம் இந்த மாதிரியான ஒரு கற்பழிப்பு கொலையை செய்வதனால. ஏயா கற்பழிச்சிட்ட, கொலையா செஞ்ச? அதான் கற்பழிச்சிட்ட, உன் ஆசையை தீர்த்துட்ட, கொலையாண்டா செஞ்ச? கொலையேன் செஞ்ச? 150 கிராம் திரவம் என்றால் எத்தனை நபர்கள் என்று நினைச்சு பாருங்க. அப்போ இத்தனை நபர்களும் இந்த சமுதாயத்தின் அழுக்காய் மாறி இருக்காங்க. இந்த சமுதாயத்திற்கு இவர்கள் எல்லாம் எங்கிருந்து வராங்க? உன்னுடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து, ஒருத்தருடைய வீட்டிலிருந்து வராங்க. அப்ப அந்த வீட்டில் இருக்கிற தாய் தகப்பனுடைய வளர்ப்பு சரியில்லை. ஒரு நல்ல தாய் தகப்பனுடைய வளர்ப்பு அந்த பிள்ளையை, இந்த சமுதாயத்தை கட்டமைக்க கட்டமைப்பான். எந்த மனுஷனுக்குள்ள எந்த தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை அடித்து வளர்க்கிறானோ, ஆண்டவர் கடவுள் பயத்துல வளர்க்கிறானோ, மற்றவர்களுக்கு அன்பையும் பண்பையும் கொடுக்கும் குணத்தையும் சொல்லி வளர்க்கிறானோ, மற்றவர்களுடைய எடுத்துக்கொள்ளாதே, மற்றவருடைய கனவை சிதைக்காதே என்று சொல்லி கொடுத்து வளர்க்கிறாங்களோ, அந்த பிள்ளை தான் இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல பிரஜையாய் வாழ முடியும். இந்த தேசத்துல நல்ல பிரஜையாய் வாழ முடியும். இந்த 78வது இண்டிபெண்டன்ஸ் டேல இந்த உலகத்துல எத்தனையோ மரணங்கள் நிகழலாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய தேசம் என்பது இது ஒரு கூடாரம், இது ஒரு குடும்பம். தமிழ்நாட்டுல மனுநீதி சோழன் என்று நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? மனுநீதி சோழன். அந்த தாய் மாட்டினுடைய அந்த நீதியை அவன் செய்தானாமா. தன்னுடைய பிள்ளை என்று இருந்தாலும் சரி, அவன் நீதி செய்தான். அப்படிப்பட்ட தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுநீதி சோழன் போன்ற நீதியுள்ளவர்கள் வாழ்ந்த தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உனக்குள்ள ஒரு நீதி இருக்கட்டும், அந்த நீதி மற்றவனுக்கு சுதந்திரத்தை கொடுக்கட்டும். உன் கனவை நீ வாழு, ஆனால் மற்றவனுடைய கனவை சிதைத்து போடாது. உன் கனவை நீ வாழு, மற்றவர்களுடைய கனவை நீ சிதைத்து போடாதே. இந்த வேதாகமத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த வேதாகமம் ஒரு தைரியத்தை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள கடந்து சென்ற குடும்பத்திற்கு கொடுக்குது. I want to share my condolence to the beloved families of the Kolkata nightmare. Yes, it is a vulnerable murder, a vulnerable death. It should be condemned by each and every Indians today. We have to get justice for her. Yes, what is the justice means? A punishing a person,
are changing our house, are punishing a person or changing our society, are punishing a person, are changing ourselves. Live your dreams. Live others in their dreams. I want to share one Bible word. நான் ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக ஆறுதலுக்காக, அந்த குடும்பத்துக்கு ஆறுதலுக்காக. இந்த மாதிரி அநேக குடும்பம் இந்தியாவில் இருக்கு. ஏசாயா 41, ஐசாயா சாப்டர் 41:13, அங்கு ஒரு அழகான வார்த்தை சொல்லுது. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். Yes, today the one God wants to confirm He is with you on your cry, on your loneliness. இந்த பிள்ளையை இழந்து தவிக்கிற அந்த பெற்றோரோடு தேவன் இருக்கிறார். அவர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னுடைய வலது கையை பிடித்து சொல்லுகிறார், கலங்காதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏன் கண்ணீர் வடிக்கிற? உன் பிள்ளை இறந்துட்டான்ட்டு ஏன் கண்ணீர் வடிக்கிற? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை ஒரு பிள்ளையை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். இந்த தேசத்துக்குள்ள அநேக பிள்ளைகள் உண்டு. உங்கள் இருதயம் காயப்படாமலும் கலங்காமலும் இருக்கட்டும். அந்த குடும்பத்திற்கு சொல்லக்கொள்ள நினைக்கிற மெசேஜ் இதுதான். நீ ஒரு பிள்ளையை இழந்தாய். இந்த தேசத்திற்குள்ள லட்சக்கணக்கான பிள்ளைகள் உனக்கு உண்டு. கலங்காதீர், கலங்காதீர். என் தேவன் இருக்கிறார். உன் வலது கையை பிடித்து கொண்டு இருக்கிறார். தமிழ்நாட்டில், இந்தியாவில் எத்தனையோ லட்ச மக்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போயிருக்கலாம், நாசமாயிருக்கலாம். எல்லாவற்றுக்கும் முடிவு நம்பிக்கை வீண் போகாது. இந்த சுதந்திர தினத்தில் நாம் யாவரும் ஒரு முடிவு செய்யலாம். எஸ், ஐம் நாட் கோயிங் டு டச் விதவுட் பெர்மிஷன். நான் ஒருவரையும் அவர்களுடைய பெர்மிஷன் இல்லாமல், அனுமதி இல்லாமல் தொடுவதில்லை. சொல்லு, கற்றுக்கொடு உன்னுடைய பிள்ளைகளுக்கு. ஒரு பெண்ணை அவர்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் தொடக்கூடாதுன்னு கற்றுக்கொடு உன் பிள்ளைக்கு. ஒரு ஆணுக்கு கற்றுக்கொடு, ஒரு ஆண் பிள்ளைக்கு கற்றுக்கொடு, ஒரு பெண் பிள்ளைக்கு கற்றுக்கொடு. ஒருவருடைய அனுமதி இல்லாமல் அவர்களை தொடக்கூடாது என்று கற்றுக்கொடு. நீ இன்றைக்கு கற்றுக் கொடுப்பதுதான் இந்த சமுதாயத்திற்குள்ள இன்னொரு தாயின் அருகுரலை நிறுத்த முடியும். இன்னொரு தாயின் அருகுரலை நிறுத்த முடியும். உன் இருதயம் மாறட்டும். இந்த தேசம் தேவனை ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த தேசத்திற்குள்ள சமாதானமும் ஆறுதலும் வரட்டும். இந்த தேசத்துல மங்கி எரிகிற இந்த விளக்கு பிரகாசமாகட்டும். நம் தேசத்தை கை காட்டி ஒருவரும் குறை பேசாத ஒரு ஆசீர்வாதமான ஒரு சந்ததிகளை உருவாக்குவோம். ஒரு ஆசீர்வாதமான ஒரு சந்ததிகளை உருவாக்கும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நம்மை மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். உனக்குள்ள தெய்வ பயம் இருக்கணும். தெய்வ பயம் இருக்கணும் என்றால் ஒரு தேவனை விரும்பணும், ஏற்றுக்கொள்ள. உனக்குள்ள அன்பு வரட்டும், சமாதானம் வரட்டும். அந்த பிள்ளைக்கான நீதிக்காக நாம் யாவரும் ஜெபித்துக் கொள்வோம். இன்றைக்கு அந்த பிள்ளையினுடைய நீதிக்காக, அந்த பெற்றோரினுடைய ஆறுதலுக்காக. இது போல இழந்தவர்கள் அநேகர். நிர்பயா என்ற ஒரு பெண், டெல்லியில எத்தனையோ பெண்கள், அவர்களுடைய குடும்பம் எல்லாம் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. நாம நம்மளுடைய வாழ்க்கையில ஓடிட்டே இருப்போம் இல்லையா? தெரியும், நம்முடைய உணவு தேவைகள் அதிகமா இருக்கு, ஓடிட்டே இருக்கும். அவர்களுக்காக ஜெபிக்க இன்ற ஒரு நாளை கொடுங்க. இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, லெட் இட் பி a life changing independence day. நம்மளுடைய அனுமதி இல்லாம, ஒருத்தருடைய அனுமதி இல்லாம, ஒரு பெண்ணினுடைய அனுமதி இல்லாம, ஒரு ஆணினுடைய அனுமதி இல்லாம நான் மற்றவரை தொடுவதில்லை. என்னுடைய சுய இன்பத்திற்காக, சுய இச்சைக்காக ஒருவரையும் நான் அப்படி தொடுவதில்லை என்று சொல்லி முடிவு செய். தேசம் தேவனை அறிந்து கொள்ளும். இதோ இந்த தேசத்தை நீ பாழாக்காதே. உன் பிள்ளைகளை வளர்ப்பதில்லை நீ கவனமாயிரு. பிரம்பை கையாடு. தேசத்திற்குள்ள ஒரு நல்ல சந்ததிகளை உருவாக்கு. தெய்வ பயத்தை கற்றுக்கொடு. தேவனுடைய பயத்தை கற்றுக்கொடு. அன்பை கற்றுக்கொடு.
எந்த ஒரு சிறிய தவறும் உங்க பிள்ளை இதெல்லாம் வேணும்னு கேட்கும் பொழுதே அடிச்சு வள, இல்லை என்றால் அவன் பெண்களை கேட்பான், விபச்சாரத்தை கேட்பான், வேசித்தனத்தை கேட்பான். அவன் வளர்ந்த உடனே சின்ன வயசுலேயே அவர்களை ஒழுக்கத்தில் வள. இதோ இந்த சந்ததியை நீதியுள்ள சந்ததியாய் மாற்று உன்னுடைய கரத்தில் உண்டு. இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல ஐ வாண்ட் டு கிரீட் ஒன்ஸ் அகைன். இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல ஐ வாண்ட் டு கிரீட் ஈச் அண்ட் எவ்ரி இண்டியன்ஸ் ஹாப்பி 78th Independence Day. Jai Hind.